இந்த கிழங்கு இப்போ நம்ம ஊர்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே சாப்பிட்டு பயன்பெறலாம். இது பேர் வந்து முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம சூப் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி, பூண்டு, அப்புறம் இஞ்சி. தேவை அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் அந்த அளவுக்கு வேண்டான்றதால நான் ஆட் பண்ணலை. மிளகு போட்டிருக்கேன். ரெண்டாவது சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் வச்சு அதில் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரே ஒரு பட்டை மட்டும் போட்டு அரைச்சி வச்ச விழுதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொதித்ததும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும்.